ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி நாளைக்கு எபிசோடில் இப்போது ராதிகாவோட அம்மா பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ டல்லாக உட்காந்துட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. கோபி எங்களை நல்லா ஏமாத்திட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. உன் கூட பழகிட்டு இப்போ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு உன்னை ஏமாத்துறானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறாரு, ஆனால் என்னால் தான் அவரை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இருக்கிற மாதிரி சொல்லு ராதிகா அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டு டீச்சர் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் கோபியோட மனைவிமா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. டீச்சர் ரொம்ப நல்லவங்கம்மா, அவங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் கோபி கூட சேர்ந்து வாழ முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மயு பாவம் சின்ன பொண்ணு, மயு மனசில் கோபி தான் அப்பா அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்தாச்சு, இனிமேல் அதை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பற்றியும் யோசிக்காத, நீ கோபியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகாவோட அம்மா. அடுத்ததான் ராதிகா இப்போது நல்லா உட்காந்து யோசித்து பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசும் மாறுது. கோபிக்கு தான் அவரோட கல்யாண வாழ்க்கை பிடிக்கலையே, அப்புறம் எதுக்காக நான் கோபியை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா சொல்கிறது தான் கரெக்ட், நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ராதிகா. அடுத்ததான் ஃப்யூச்சர் எபிசோடில் என்ன மாதிரி கதை இருக்க போகுது அப்படின்னா, கோபி பாக்கியாவை பிரிஞ்சு ராதிகா கூட வந்துடுவார். பாக்கியா கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தான் கதை வரப்போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.